செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபை மன்ற தேர்தலுக்கு வேட்புமனுக்களை சமர்ப்பித்த அரசு அதிகாரிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரவின் எம்பி ஓய்வூதியம் நிறுத்தம். நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா ரஜீவன் நக்கல் நையாண்டி, பொதுமக்கள் ஆவேசம். ஈரான் தனது அணுவாயுத திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை பின்பற்றி தேர்தல் பிரசார பணிகளில் ஈடுபட வேண்டியது சகல வேட்பாளர்களதும் பொறுப்பாகும் என பிப்ரல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராய்ச்சி குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகள் தீர்ப்பதற்கு தாம் தகுதியானவர்கள் என வேட்பாளர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஊழலின்றி பொது சொத்துக்கள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படக்கூடியவர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தலுக்காக கையூட்டல் வழங்கும் வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் அந்த பணத்தை வசூலிப்பதற்காக செயற்படுவார் என்ற பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கும். இந்த நிலையில் தேர்தல் வெற்றி பெற்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவான ஒருவர் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் வழங்கியுள்ளமை உறுதிப்படுத்தப்படுமாயின் அவர் தமது பதவியை இழக்க நேரிடும் எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து நாடாளுமன்ற நிதி இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவர். அத்தோடு அவர் ஓய்வு பெற்றவுடன் அவர் ஜனாதிபதி ஓய்வூதியத்திற்கும் உரிமை உடையவர். இந்த வழியில் 2 ஓய்வூதியங்களை விரும்பவில்லை என்று அனுரகுமார திசாநாயக்க கடந்த 21ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினராக பெறும் ஓய்வூதிய பலன்களை நீக்குவதாக அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கும் கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி இயக்குநருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 21 தாக்குதலை நடத்திய 2 தற்கொலை குண்டுதாரிகள் பற்றிய தகவல்களை பாதுகாப்பு படையினரிடமிருந்து மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். தேவட்டகொட பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது இப்ராஹிமுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணையை ஜூலை 2ஆம் திகதிக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியரசர் நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 2வது சாட்சியாக பெயரிடப்பட்ட கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது இப்ராஹிமின் வீட்டின் பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண் வெளிநாடு சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. மற்றும் ஒரு சாட்சி வெளிநாடு செல்லும் அபாயம் உள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிம்ஹாமான் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த சாட்சிக்கு மீண்டும் அழைப்பாணை அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி குறித்த நபரின் வெளிநாட்டு பணம் தொடர்பான அறிக்கைகளை குடிவரவு குடியளவு திணைக்களத்திடமிருந்து வரவழைத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். யாழ் நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியாக நக்கல் நையாண்டிகள் செய்து நேரத்தை வீண்விரயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பல பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நல்லூர் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன.
இதன்போது பல விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகளை செய்து நேரத்தை வீண் விரயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். உங்கள் அரசியலையும் நக்கல் நையாண்டிகளையும் இங்கு கதைத்து நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று சபையில் அவர்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் ஓரளவு அரசியல் நையாண்டிகள் இன்றி கூட்டம் முன்னெடுக்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த அரசு அதிகாரிகள் தங்கள் கடமைகளிலிருந்து விடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் விடுமுறை எடுக்காமல் தங்கள் சேவைகளை செய்யும் அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த அரசு அதிகாரிகள் தங்கள் கடமைகளில் இருந்து விடுப்பு எடுக்க வேண்டும் என்றும் விடுமுறை எடுக்காமல் தங்கள் சேவைகளை செய்யும் அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வேட்பு மனுக்களை சமர்ப்பித்த அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் செயலாளர்கள் அத்தகைய விடுப்பு பெறாமல் செயல்படும் அரசு அதிகாரிகளை வேட்பு மனுக்களில் இருந்து நீக்கும் பொறுப்பை கொண்டுள்ளனர் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் வாக்களிப்பு தொடர்பான பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் அஞ்சல் வாக்களிப்புக்கான அரசு அதிகாரிகளின் பட்டியல்களை தயாரிக்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். காச நோயினால் வவுனியாவில் கடந்த வருடம் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட காச நோய் கட்டுப்பாட்டு பிரிவின் வைத்திய அதிகாரி கே சந்திரகுமார் தெரிவித்தார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களால் காச நோயை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எனும் துணைப்பொருளில் உலக காச நோய் தினம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி நினைவு கூறப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரை 1,00,000 பேரில் 62 பேர் காச நோயாளர்களாக இனம் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த வருடம் 8000 பேரே நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். விகிதாசாரத்தின்படி அந்த எண்ணிக்கை 14,000ஆக இருக்க வேண்டும். இந்த வருடம் வவுனியா மாவட்டத்தில் 56 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் நோய் வந்து உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு வராமல் காலதாமதமாக வந்தமையால் இந்த மரணங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு மேற்பட்ட இருமல், மாலை நேரத்தில் காய்ச்சல், உணவின் நாட்டமின்மை, உடல்நிறை குறைவால் சளியுடன் இரத்தம் வெளியேறல் இப்படியான அறிகுறிகள் தென்பட்டால் இது காச நோயாக இருக்கலாம். மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தால் அருகில் உள்ள பொது வைத்தியசாலைக்கு சென்று சாதாரண சளி பரிசோதனையை இலவசமாக செய்து கொள்வதன் மூலம் இந்த நோயினை இனம் காணலாம். எந்தவித அறிகுறியும் இல்லாமல் இந்த நோய் உடலில் இருக்கலாம். குறிப்பாக ஏற்கனவே நோய் ஏற்பட்டவர்களுக்கு தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது நாட்பட்ட நோய் கொண்டவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், சிறுநீரக நோயாளர்கள் போன்ற நோயாளர்கள் உள்ளவர்களுக்கு அறிகுறிகள் வெளிப்படாமல் இந்த நோய் கிருமி தாக்கக்கூடும். அப்படியானவர்களுக்கு பரிசோதனையினை செய்வதன் மூலம் அதனை கண்டறியலாம். ஒருவருக்கு காசநோய் ஏற்பட்டால் 6 மாதத்திற்கு நேரடி கண்காணிப்புடனான சிகிச்சையின் மூலம் மருந்துகளை பெற்றுக்கொண்டால் அதனை முற்றாக குணப்படுத்தலாம். அதற்கான மருந்து உள்ளது. அது தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை. சிகிச்சைகளை எடுக்க தவறினால் அது தீவிரமடைந்து இறப்பிற்கு வழிவகுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட 26 வயதுடைய இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் காட்டுக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவரிடமிருந்து ஒரு போத்தல் கசிப்பு மீட்கப்பட்டது. வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எதிர்பார்ப்பதாக வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வாட்ஸ் தெரிவித்துள்ளார். உலகம் பார்க்கக்கூடிய விதத்தில் ஈரான் தனது திட்டத்தை கைவிட வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், அணு ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்து ஈரான் விலகுவதற்கு
தருணம் இது என்று அவர்கள் அணு ஆயுத திட்டங்கள் தொடர்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என கருதப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ள நிலையிலேயே வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு பேச்சாளர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரானின் அணுவாயுத திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள போல்ஸ் ட்ரம்பின் கருத்துக்களை எதிரொலித்துள்ளதுடன் ஈரான் கைவிட வேண்டும் அல்லது விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுவாயுத திட்டத்தினை அமெரிக்கா முற்றா செயல் இழக்க செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் தனது ரகசிய ஆதரவு குழுக்கள் மூலம் ஏற்படுத்துகின்ற உயிரிழப்புகளையும் அழிவுகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ள அவர், ஈரானிடம் அணுவாயுதங்கள் இருந்தால் மத்திய கிழக்கு முழுவதும் அணுவாயுத மோதலில் சிக்கப்படுத்தப்படும். இது எங்களின் தேசிய பாதுகாப்பினை பொறுத்தவரை முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் தமீம் இக்பாலுக்கு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. டாக்கா பிரீமியர் லீக் போட்டியில் விளையாடிக் கொண்டிருந்த போது தமீம் இக்பாலுக்கு மைதானத்திலேயே திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டது. இதையடுத்து அவர் அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பங்களாதேஷில் தற்போது டாக்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகின்றது. இந்த தொடரில் இன்று நடைபெற்ற போட்டியில் முகமது ஸ்பேட் பேட்டிங் கிளப், வைண்ட்புகூர் கிரிக்கெட் கிளப் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் வைண்ட்புகூர் அணி முதலில் துடுப்படுத்த ஆடியது. களத்தடுப்பில் ஈடுபட்ட முகமதின் அணியின் தலைவர் தமீம் இக்பால் விளையாடி கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதை அடுத்து மைதானத்துக்கு விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் விமானம் மூலம் அவரை டாக்காவில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அந்த முடிவு கைவிடப்பட்டு மைதானத்திற்கு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதுடன் வடலையின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளுக்காக வடலை மீடியாவோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.